ஸ்வீட் பேபிகார்ன் வாங்கி வச்சுருக்கேன். என் பேத்திக்கு இப்போ அது கிறிஸ்பியாக வேணுமா, எனக்கு பண்ணி கொடுவாமாம்மான்னா இப்போ அதை பண்ண போகிறேன். இதை நல்லா உதுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். வேக வச்சு வடிகட்டிட்டு அதில் கொஞ்சம் கடலமா, அரிசிமா, சோளமா, காரப்பொடி, மசாலா பொடியெல்லாம் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா அது மேலே கொஞ்சம் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி போட்டு கொடுக்க போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சோளத்தை உதுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு 5 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். தண்ணி சூடு வந்துடுத்து. இப்போ இந்த சோளத்தை போட போகிறேன். ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். லைட்டாக மேலே கொஞ்சம் சால்ட், லைட்டாக கொஞ்சோண்டு சால்ட். 5 நிமிஷம் வெந்தால் போதும். 5 நிமிஷம் நல்லா வெந்துட்டு இப்போ வெடிக்கட்ட போகிறேன். இது பாருங்க, சோளத்தை நல்லா 5 நிமிஷம் வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சிட்ருக்கேன். எதுக்கு வேக வைக்கணும்னா எண்ணெயில் போட்டால் பொரியறதுக்காக. வேக வைக்காமல் பொரிக்கக்கூடாது. நம்ம கடலை பகோடாலாம் பண்ணோம்ல, அந்த மாதிரி தான். இப்போ இதுக்கு 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனால் 2 ஸ்பூன் கடலமா, அப்புறம் 2 ஸ்பூன் சோளமாவு. இப்போ தான் புதுசாக சோளமாலாம் சேர்த்துக்கிறோம், ஏன்னா கிறிஸ்பியாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. 2 ஸ்பூன் சோளமாவு, அப்புறம் அரிசிமா 2 ஸ்பூன். தண்ணி இனி ஊற்றப்படாது. அந்த வேக வச்ச இதுலேயே சோளத்துலேயே ஈரப்பதம் இருக்கும். காரப்பொடி, காரப்பொடியெல்லாம் குழந்தைகள் எப்படி உங்கள் ஆற்றுல காரமாக சாப்பிட்டா அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கணும். நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இதான் மசாலா, கரம் மசாலா பொடி, வாசனையாக இருக்கிறதுக்கு. இப்போது இதுக்கெல்லாம் தகுந்த சால்ட், முதல்ல சோளத்தில் லைட்டாக கொஞ்சம் போட்டு வேக வச்சுட்டேன்னா, அதனால் இதுக்கெல்லாம் சேர்ந்த சால்ட், இந்த மாவுக்கெல்லாம் சேர்ந்த சால்ட். ஏன்னா இது கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கணும். இது வந்து ஸ்வீட் கார்ன் தான். இது பாரு கொஞ்சம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி இன்னி ஊற்றப்படாது. நம்ம கையால் அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறமா இதை அப்படியே ஊற்றி விடணும். இது அப்படியே கிறிஸ்பியாக வந்துடும். அந்த நாளில் நம்ம சோளத்தை சுட்டு, சில பேர் வந்து அதில் எலுமிச்சம்பழம் தடவி காரப்பொடியெல்லாம் தூவி சாப்பிடுவா. அப்புறம் வேக வச்சு சாப்பிட்றது. இப்போ இந்த கால குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்குறது. நல்லா இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வாயில் போட்டு கூட பார்த்துக்கலாம், உப்பு வேணுமா உரப்பு வேணுமா என்னன்னு. அதான் இதுக்கு பெருங்காய பொடியெல்லாம் கிடையாது. இந்த கரம் மசாலா போட்டுட்டோம் இல்லையா, கரம் மசாலா போட்டாச்சு, காரப்பொடி போட்டாச்சு. சூப்பராக இருக்கும். கொஞ்சம் டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த காலம் கொஞ்சம் இதெல்லாம் சாப்பிடாது. அப்படியே எண்ணெயில் ஊற்றி விட வேண்டியது. எண்ணெய் நல்லா காஞ்சி எடுத்து இப்போ சோளத்தை உதுத்து விட போகிறோம். முதல்ல சோளத்தை உரித்து வேக வச்சுக்கணும் 5 நிமிஷம். அப்போ தான் வெடிக்காமல் கிடைக்காமல் வரும். கடலை பகோடாலாம் பண்ணுற மாதிரி தான். அதுக்கு தகுந்த சோளமா, அரிசிமா, கடலமா எல்லாத்தையும் போட்டு காரப்பொடி போட்டு மசாலா பொடி போட்டு கொஞ்சம் செவக்க வறுக்கணும். உடனே எடுத்துடக்கூடாது. கொஞ்சம் செவந்தாதான் கிறிஸ்பியாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் தான் போடணும். அந்த நாளில் சோளத்தெல்லாம் நம்ம சுட்டு சாப்பிடுவோம். அதுக்கு மெட்ராஸில் கூட எலுமிச்சம்பழத்தை மேலே திருவி காரப்பொடி போட்டு எங்கள் மாப்பிள்ளைக்கெல்லாம் அப்படி கொடுத்தா தான் சாப்பிடுவோம். அப்புறம் நம்மளாம் வேக வச்சு சாப்பிடுவோம். இப்போ இந்த ஜெனரேஷனுக்கு இப்படி இது பாருங்கள் நல்லா சவந்துக்கிட்டு
ஓசையும் அடங்கிட்டு இப்போ எடுக்க வேண்டியதுதான். எப்படி சூப்பராக இருக்கும் பாருங்க. ஸ்வீட் கார்ன் வாங்கி நல்லா 5 நிமிஷம் இதை உரித்து வேக வைக்கணும். கண்டிப்பாக 5 நிமிஷம் வேக வைக்கணும். வேக வச்சு வடிகட்டி ஆறுனதுக்கப்புறம் சோளமா கடலமா அரிசிமா போட்டு கரம் மசாலா போட்டு காரப்பொடி போட்டு உப்பு போட்டு நல்லா பெசரி வச்சு எண்ணெய் காஞ்சதும் இப்படி பொரித்து எடுக்கணும். இது பாருங்க, மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே அதுக்குள்ளே சாப்பிட்றதோட சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு சூட்டோடு கொடுத்தேன்னா ரொம்ப நல்லது. இந்த கால குழந்தைலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. இது மேலே கொஞ்சம் நான் ஆனியன் தூவ போகிறேன். கொத்தமல்லி இருந்தாலும் போட்டுக்கலாம். கிறிஸ்பி கார்ன் சூப்பராக குழந்தைகளுக்கு பிடிச்சது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கூல்லேருந்து வந்தோடனே பண்ணி வச்சு கொடுத்தேன்னா இந்த எக்ஸாம் டயத்தில் குழந்தைகள் விரும்பி சாப்பிட்டுட்டே படிப்பா. ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த மாதிரி பண்ணிப்பா இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஐட்டம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் பேத்திக்கு கொஞ்சோண்டு சாஸ் ஊற்றி கொடுக்க போகிறேன் சூட்டோட. அதான் சூப்பரான டிஷ்.